வெல்கம் டு ரியோனி லாக்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. இது வந்து சோரொட்டி. அப்படியே சோரொட்டியில் வச்சு தரமாக இருக்குது. சோரொட்டி தான் வேறு லெவல். இது வந்து சின்னவர், இது வந்து பெரியவர். சூப்பராக இருக்கு. வாவ், வண்டர்ஃபுல். என்ன ஊத்தவா? ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, செல்ஃப்ல பாரு. கிராம்பு போட்டாச்சு. போதுமா? பண்ணு பண்ணு. ஒரு கிலோவா? தனி மிளகாய் தூள் போட்டுருவோம். அடுத்தது கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் கிண்டுறது மாதிரி ஒரு நிமிஷம் நான் கிண்டிக்கிறேன். அப்புறம் தக்காளியா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அந்த காய் நல்லா வதங்கணும். அப்புறம் என்னது? அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்து வராத போ. அப்பாட்ட சொல்லு பிரியாணி செய்யறேன்னு சொல்லு. கேளுங்க நீங்க. என்ன பண்றப்ப? பிரியாணி சரியா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வச்சுட்டு டக்குன்னு வா. இப்ப தயிர் போட்டுக்கலாம். அரை லிட்டர்ல பாதி பாக்கெட் தயிர் போட்டுக்கோங்க. அவன் இருக்கட்டும், விடுங்க. தான் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கூட அம்மா கொஞ்சம் நேரம் கிண்டுற. கொதிக்கிறத எடுத்தீங்களா? எவ்வளவு இடத்துல ஒரு பிரியாணி பண்றதுக்குள்ள. சரி சரி.
நம்ம தண்ணி வச்சுருக்கோம் மேலே வச்சிரும். குனி வச்சிருந்தாங்க அம்மா கிட்ட பாரு. இப்படி இருக்கா புரியல. இப்பயே வேணும். தட்டி ஏன் தட்டி தருவாங்க. வந்துச்சுன்னு கேட்டல சும்மாறா 4 ஒன்று ஊற்றி 5 டம்ளர் 1 கிலோ அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊட்டுங்க. போதும் போதும். அப்படியா? தர சொல்றேன். அவ கரண்டி எடுத்துக்க போ. வேண்டாம். எப்படி செய்வாரு? நல்லா கறியை போடுவார். மறுபடியும் அரிசியை வழுகி சாமான்லாம் போட்டு அந்த தூவார். ஒரு தூவிட்டு மட்டன் ஓஹோ அவ்வளவு கூப்பிடுறாவோ. நீ வா. அதே முடிஞ்சு விட்டுரு. பிடிக்காதுல்ல. பிடிச்சதான் நல்லா இருக்கும். என்ன பிரியாணி சமைச்சேன் மேடம், பார்த்துக்குங்க. இவர் தான் வந்து குக்கிங் மாஸ்டர். இவர் தான் குக்கிங் மாஸ்டர். இட்லி பிரியாணி, இட்லி குண்டா பிரியாணி. இது என்ன பிரியாணி பா? இட்லி குண்டா மட்டன் பிரியாணியா? என்ன பிரியாணி? இட்லி குண்டா பிரியாணி, இட்லி குண்டா மட்டன் பிரியாணி. உலராம சொல்லுடா. எங்க வச்சிருக்கோம்? அரிசி போடுறீங்களா இல்லையா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு பாருங்க, பாரு. நான் இத பண்றேன். அரை இத காட்றேன். அம்மாட்ட காட்றேன். அம்மா அம்மா
இன்னும் வேவல வேவட்டும். கை கட்டு 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 கட்டு. ஆரிச்சு நல்லா இருக்குன்னு பாருப்பா. நல்லா இருக்கு. இல்ல நீ காட்டு. இல்ல அம்மா நக்கி சூப்பரா இருக்கு. சொல்லு சூப்பராக்கா. செம்ம டேஸ்டா. பிரியாணி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி பண்ணோம். இந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனுக்கு வந்து தொல்லை பண்ணுறது தான் வேலை. நான் பிரியாணி பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு என்னை படாத பாடுபடுத்தி நான் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஆமாண்டா அடுப்பில் வை ஏறாத, இது பத்தாதுன்னு இவர் வேற. ஆனா ஊன டென்ஷன் ஆயிட வேண்டியது. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வராம இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு இது பண்ணிடக்கூடாது. இப்ப மட்டும் சார் சிரிப்பாரு. என்ன மற்ற நேரத்துல எல்லாம் அப்படியே டென்ஷன் பாட்டி தான், ஒண்ணு ப்ரெஷர் ஆயிரும் சாருக்கு. அப்படியே என்ன ஆமா பண்றோம். இங்க பாருங்க, எனக்கு வேலை பாதி தான். ஏன்னா பாதி கிண்டிக்கிட்டு இருக்கான். கிண்டக்கூடாதுன்னு சொன்னா உடனே என்னென்ன ஆட்டம்லாம் ஆடுவாங்கிறதையும் போடுறோம் வீடியோவா, அதையும் பாருங்க. பிரியாணி மாஸ்டர் இவர் தான், வருங்கால பிரியாணி மாஸ்டர். என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அந்த இடத்த. நீ என்ன செஃப்பா? போதும். அவர் தான் இன்னைக்கு பிரியாணி மாஸ்டர். ஆமா தொல்லை பண்ற மாஸ்டரும் அவர் தான். இது அம்மா போட்டது அப்புறம் கிண்டலாம். ஓகேப்பா? என்னது தம் பொண்ணு தானே, இப்படி பொண்ணு. ஓகே சூப்பரா செம்மையா இருக்கும் போல பிரியாணி. அப்பா டென்ஷன்ல பண்ணாலும் நல்லா இருக்கும்டா. யோகன் என்ன பண்றீங்க? அடுத்தது லங்கோட லப்புக்கு வந்துட்டாரு. அடுத்தது வாங்க சார், வாங்க. அடுப்பு கிட்ட வராதீங்க சார். சார் கொஞ்சம் எட்டி போங்க சார். கிட்ட வராதா? இப்ப நான் உனக்கு இந்த கிண்டாரு பாருங்க. இவருக்கு கேமரா பிடிக்கிறதும் சும்மா அப்பப்ப வந்து கிண்டுறது டேஸ்ட் பாக்குறதும் வேலை. என்ன மத்த வேலையெல்லாம் நான் தான் பாக்குறேன். அதனால நான் தான் பிரியாணி செஞ்சேன், இவர் செய்யல. இதுல வேற பாச போராட்டம் வேற ரெண்டுக்கும். வாடா அந்த பக்கம். ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இந்த பிரியாணி பேர் என்ன சொல்லு? இந்த பிரியாணி பேர் என்ன சொல்லு? என்ன இட்லி பானை மட்டன் பிரியாணியா? ஆமா செம்ம டேஸ்டா. யோகன் திரும்ப இதோ அத போய் டீப்ப போய் நிற்காதடா. அடுப்புக்கிட்டே தான் ரவுண்ட் அடிக்கிறானுவோ அண்ணனும் தம்பியும். தம்பி கொஞ்சம் கிண்டுவான், இப்படி கிண்டுவான். ஐயோ பாத்துடா. ஐயோ மெண்டல் ஆயிட்டானே. ஐயோ மெண்டல் ஆயிட்டானே. ஏன் என்னாச்சு யோகன்? சரி அந்த பக்கம் போ, அப்பாட்ட போ. அந்த பக்கம் போடு. இது வேடு. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டுங்க. கிண்டுப்பா. இது வந்து கிண்டு. இப்படி கிண்டுறியா? சிரிச்சுக்கிட்டே கிண்டணும். சம்பவம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இப்பதான். யாரு வந்து கொஞ்சம் கூட போதும் வைங்க. கரெக்டா சென்டர்ல பாத்து நிக்குதா கரெக்டா? அடியில பாருமா, நெய் மட்டும் வைங்க.
அதான் உனக்கு வாசனையா? கூட கிண்டி பாப்போம். இங்க போ. நான் கிண்டி காட்டுறேன். சாப்பிடுறியா? சரி கூட நான் கையில போடா, நான் சாப்பிடுவேன். இந்த வர கூட மட்டன் பிரியாணி வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கே. இது என்ன நித்யா? இதுதான் இட்லி பானை மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். ரிஷி வந்து தான் செப்பு. ஆமா நீங்க வந்து கோஆர்டினேட்டரா? ஆமா நீ பண்ண வேண்டாம். நீ தான் எல்லாம் பண்ணிட்டியடா. அதுல நான் என்ன பண்றது? சரியில்லை. பட்டை பிரியாணி. அச்சட்டா. 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 சரி, அது கொறடா. தடுக்கவா? டேய்ல தண்ணி ஊத்துங்கடா. நான் போறேன். நான் நிக்கலையா? இது வேண்டாமே. இருங்க அப்படியே. குடிச்சா? சமப்பா. வாங்க சாப்பிடலாமா? இந்த அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. வந்துருங்க வந்துருங்க. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. இருடா ஏய் ஆளுக்கு ஒண்ணு. சரி தரேன் இந்த அங்க இங்க வைக்கிறீங்களா? ஏய் இரு யா பெரிய வா வந்துரு வந்துரு வந்துரு. பயப்படவே மாட்டாங்க நாங்க பேர் ரெண்டு பேரும்.